ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷாம். பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். வருகின்ற வாரம் 16ஆம் தேதி நம்ம எல்லாருமே ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தர்களை காட்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதா தர்மத்தை நிலைநிறுத்தவும் அவதரித்த ஒரு அற்புதமான பொன்னாள். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஜன்ம கர்ம ஜமே திவ்யம், ஜன்ம கர்ம சமே திவ்யம், யோவம் ஏ வேத்தி தத்வதக தியக்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாம்யேதி சோ அர்ஜுனா அப்படிங்கிறார். எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் மீண்டும் இந்த உலகில் பிறவி எடுப்பதில்லை, இந்த உடலை விட்ட பிறகு. பாருங்க, ஏன்னா அவன் பகவானுடைய நித்திய உலகை அடைகிறான். இது அழகா அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ அவருடைய தோற்றத்தையும் செயல்களை பற்றியும் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு கதை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிறைசாலையில தேவகி மாதாவுக்கும் வசுதேவருக்கும் பிறந்தார் என்று. இதுதான் நம்மில் அநேக பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனா எப்படி தேவகி மாதாவுக்கு குழந்தையா பகவான் பிறந்தாரோ அதே சமயத்துல யசோதா மாதாவுக்கும் விருந்தாவனத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையா பிறக்கிறார். இந்த விஷயம் நம்மில் பலருக்கு அறியாத ஒரு துணுக்கு. நமக்கு தெரிந்த விஷயம், தேவகிக்கு மகனாக பிறந்து வளர்ப்பு மகனாக யசோதாவால் வளர்க்கப்பட்டவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு. இதை நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம கௌடிய சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களால அழகா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தேவகிக்கு பிறந்திருந்த அதே சமயத்துல தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யசோதா மாதாவுக்கும் பிறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இந்த விஷயம் ஹரிவம்ச புராணம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகிக்கு பிறந்த கிருஷ்ணர் வசுதேவரால கொண்டு வரும்போது சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடனே அதே நேரம் யசோதா மாதாவுக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அது வெறும் பெண் குழந்தை. வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை ஜெயில இருந்து கொண்டு வந்து இங்க விட்டுண்டு அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு போறார். ஒரு பதட்டத்துல இருக்கிறார். சிறைச்சாலையில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த பதட்டத்துல பக்கத்துல இருந்த இன்னொரு குழந்தையை அவர் பார்க்கவில்லை. உண்மை என்னவென்றால் பகவானால் இந்த செயல் மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை தான் வசுதேவர் சிறைசாலைக்கு கொண்டு செல்கிறார். அப்போ எங்க இருந்த வாசுதேவ கிருஷ்ணன், சிறைச்சாலையில் இருந்த கிருஷ்ணன் வாசுதேவ கிருஷ்ணன். இந்த வாசுதேவ கிருஷ்ணன் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர், யசோதா மாதாவுக்கு பிறந்த கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர். அது கூட அப்படி கலந்துடுறாங்க. இந்த விஷயத்தை ஒரு தூய கிருஷ்ண பக்தர்கள்ட்ட இருந்து பெறும்போதுதான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார் அர்ஜுனனுக்கு. விருந்தாவனத்தில் பகவான் செய்த லீலைகள் அனைத்தும் சுயம் பகவான் கிருஷ்ணரால் செய்யப்பட்ட லீலை. மதுரா, துவாரகா இந்த இடங்கள்ல பகவானுடைய லீலை வாசுதேவ கிருஷ்ணனாக இருந்து செய்யப்பட்ட லீலை. இதை
கேட்கும்போது நமக்கு ஐயோ 2 கிருஷ்ணரா அப்படின்னு தோணும். இல்லை, ஒரே கிருஷ்ணர் தான். அந்த பாவம் வேறு. அதனால தான் இந்த விஷயத்தை ஒரு தூய வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து நாம் பெறும்போது இந்த விஷயம் நமக்கு புரியும். அதனால தான் கீதையில் சொல்றார், எனது தோற்றமும் செயல்களும் ரொம்ப திவ்யமானது அப்படின்னு. இது ரொம்ப 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 அந்தரங்கமான விஷயம். அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய பாகவதத்தில் கூட இதை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த லீலையை நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஹரிவம்ச புராணம் அப்படிங்கிற சாஸ்திரத்திலிருந்து நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலரூப கோஸ்வாமியினுடைய லகு பாகவதாமிருதம், இதுலேயும் இந்த ஒரு அற்புதமான லீலை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலஜீவ கோஸ்வாமி எழுதிய கோபால சம்போ அப்படிங்கிற சாஸ்திரத்தில் 3வது அத்தியாயத்தில் இந்த அற்புதமான லீலை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வேற ஸ்ரீலஜீவ கோஸ்வாமி அவங்களுடைய கிருஷ்ண சந்தர்பா அப்படிங்கிற நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கொடுத்த பாகவதத்தினுடைய விளக்க உரையிலையும் இந்த லீலை அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகவானுடைய அற்புதமான இந்த பிறப்பை பற்றி தெரிவதன் மூலமாக நாம் அனைவரும் பகவானுடைய கோலோகத்தில் சென்றடையலாம். இதற்கு ஒரே வழி தூய வைஷ்ணவர்கள்ட்டிருந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தை பெற்று நாமும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாக, அது மட்டுமில்லாமல் பக்தர் சங்கத்தின் தூய வைஷ்ணவர்களுடைய சங்கத்தின் மூலமாக பகவானுடைய இந்த அற்புதமான லீலைகளை நாம் தெரிந்து கொண்டு பகவானுடைய ராஜ்யத்திற்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ணா.